ஜோஜோ கிட்ஸ் தமிழ். ஒரு பெரிய மரத்துல ஒரு அழகான கிளி அதன் முட்டைகளோட வாழ்ந்தது. அந்த முட்டைகள் ஒன்னு ஒன்னா உடைஞ்சு குட்டி குஞ்சுகள் பிரிந்துச்சு. அத பார்த்து கிளி ரொம்ப சந்தோஷப்பட்டது. அதனுடைய குட்டி குட்டி குஞ்சுகள் இன்னும் அழகா இருந்தது. தினமும் காலையில கிளி அதனுடைய குஞ்சுகளுக்கு கொடுக்க உணவு தேடி போய் சாயங்காலமா திரும்பி உணவு ஊட்டி விடும். குஞ்சுகள் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சதும் தான் உணவை தானாக தேட ஆரம்பிச்சது. ரொம்ப நாள் கடந்து போனாலும் ஒரு முட்டை மட்டும் உடையாம இருந்தது. குஞ்சு பிறக்கவே இல்லை. கிளி ரொம்ப கவலைப்பட்டது. உதவி கேட்க அங்கிருந்து குயில் கிட்ட போச்சு. தங்க குயில், என்னோட குஞ்சுகள் பிறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனா அதுல ஒரு முட்டையில இருந்து மட்டும் இன்னும் குஞ்சு பிறக்கவே இல்லை. நான் என்ன பண்ணணும்? எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இந்த மாதிரி நானும் கேள்விப்பட்டதே இல்லை, எப்பவுமே பார்த்ததும் இல்லை. வா, சுவாமிய கேட்போம். கண்டிப்பா அவங்க கிட்ட இதுக்கான தீர்வு இருக்கும். வா போலாம். ஆமா போலாம். கிளியும் குயிலும் சுவாமி கிட்ட கேட்க போனாங்க. வணக்கம் சுவாமி, எப்படி இருக்கீங்க? என்ன பிரச்சனை? இந்த பக்கம் எப்படி? நான் உனக்கு எப்படி உதவ முடியும்? கிளி அதனுடைய கவலை என்னன்னு சொன்னது. அப்படியா, இதுதான் கவலையா? வா, நான் முட்டைய பார்க்கணும். கிளியும் குயிலும் சுவாமியும் கிளியின் கூடு கிட்ட போனாங்க. அட, என்ன இது? இது உன்னோட முட்டை இல்ல. உன்னோட முட்டைய அடையாளம் பிடிக்கிறதுல ஏதோ தப்பு பண்ணிருக்க. இது ஒரு விளையாட்டு பொம்மைன்னு நினைக்கிறேன். கிராமத்துல இருக்கிற குழந்தைகள் இது கூட விளையாடுறத நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன். என்னை நம்பி இத ஒரு தடவை கீழே வீசிட்டு பாரு. இல்ல இல்ல சுவாமி, அப்படி பண்ணா என்னோட முட்டை உடைஞ்சிரும். இல்ல இல்ல கிளித்தாயி, என் மேல நம்பிக்கை வை. இது ஒரு விளையாட்டு பொம்மை தான். கிளி மனச கல்லாக்கி சுவாமி பேச்சு கேட்டது. சுவாமி முட்டையை எடுத்து தரையில வேகமா வீசிட்டாங்க. முட்டை உடையவே இல்லை. குழந்தைகள் விளையாடும் பந்து போல கீழையும் மேலையும் விழுந்து பறந்துட்டு இருந்தது. உண்மையிலே அது ஒரு பந்து தான். அத பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க. காட்டிலே ஒரு மரத்துக்கு கீழே ஒரு எலி துளை இருந்தது. அந்த துளையில ஒரு எலி அதன் குடும்ப உறுப்பினர்களோட தங்கி இருந்தது. ஒரு நாள் ஒரு வியாபாரி இந்த மரத்துக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்தாங்க. அவர் கையில தானியங்கள் நிறைந்த கூடை இருந்தது. என்ன நல்ல நறுமணம்! அந்த கூடையில கண்டிப்பா சாப்பிடுறதுக்கு நல்ல உணவு இருக்கு. வா, கூடையில என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கூடை இருக்கிற இடத்துக்கு எலிகள் அமைதியாக குதிச்சு போய் அதன் கூர்மையான பற்களை வச்சு கடிச்சு கொதறி விட்டுடுச்சு. கடிச்ச கடியில கூடையில ஒரு ஓட்டை விழுந்துருச்சு. அந்த சமயம் வியாபாரி எழுந்து நின்னு கூடையை தூக்கி நடந்து போக ஆரம்பிச்சாங்க. கூடையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா தானியங்கள் விழுந்துட்டே இருந்தது. விழுந்த தானியங்களை ஒன்னு ஒன்னா எடுத்து எலிகள் சாப்பிட்டுடுச்சு. ஆஹா, எவ்வளவு அருமையான தானியங்கள்! இன்னைக்கு விருந்துதான். வா, தானியங்களை சாப்பிடலாம். தானியங்கள் ஒன்னு ஒன்னா விழுந்தது. எலிகள் ஒன்னு ஒன்னா எடுத்து சாப்பிட்டது. காட்டிலிருந்து வெளியே போகிறதுக்குள்ள கூட காலி ஆயிடுச்சு. என்னடா இது, கூட காலியா இருக்கு. தானியங்கள் எல்லாம் எங்கே? பின்னாடி திரும்பி பார்த்தா ஒண்ணுமே தெரியல. ஓ,
என் கூடையில ஓட்டை விழுந்துருச்சு போல இருக்கு. எல்லா தானியங்களும் தொலைஞ்சிடுச்சு. அடுத்த தடவை ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்த நாள் மறுபடியும் வியாபாரி அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து ஓய்வு எடுக்கையில எலிகள் வந்தது. இந்த மனிதன் மறுபடியும் வந்துட்டாங்க, வா தானியங்களை சாப்பிடலாம். எலிகள் மறுபடியும் ஓட்ட போட்டது. வியாபாரி எழுந்து கூடையை எடுத்து நடக்க தொடங்கினாங்க. தானியங்கள் ஓட்டையிலிருந்து ஒண்ணு ஒன்னா விழுந்தது. வா வா சாப்பிடலாம், இன்னைக்கு விருந்துதான். வியாபாரி காட்டிலிருந்து வெளியே போகிறதுக்குள்ள கூடைய திறந்து பார்த்தா மறுபடியும் காலியா இருந்தது. பின்னாடி திரும்பின வியாபாரி தானியங்களை சாப்பிடுற எலிகளை பார்த்துட்டாங்க. ஆஹா, இந்த எலிகள் தான் என்னோட தானியங்களை சாப்பிட்டது. நான் தான் கவனமா இல்லைன்னு நினைச்சேன். ஆனா இந்த புத்திசாலி எலிகள் தான் இந்த வேலையை செஞ்சது. இதுங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தே ஆகணும். அடுத்த நாள் வியாபாரி சிவப்பு மிளகாய் நிறைந்த கூடை கொண்டு வந்தாங்க. மரத்துக்கு கீழே உட்கார்ந்தாங்க. எலிகள் வந்து ஓட்ட போட ஆரம்பிச்சுது. ஆனா தானியங்களுக்கு பதிலா மிளகாயோடைய சூட்டு ஒட்டி எலிகளோட வாய் எரிஞ்சிடுச்சு. காப்பாத்துங்க காப்பாத்துங்க, வாய் எரியுது. இன்னைக்கு இந்த வியாபாரி கூடையில என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே தெரியலையே, வாயெல்லாம் எரியுதே, காப்பாத்துங்க. வியாபாரி நல்லா சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. எலிகள் செஞ்ச தவற உணர்ந்து மனம் திரும்பிடுச்சு. ஒரு நாள் காட்டுல மரத்தை வெட்டுன்னு வெட்டுற சத்தம் கேட்டது. ஒரு மனிதன் ஒரு மரத்தை வெட்டுறத முயல் பார்த்துடுச்சு. முயல் அந்த விஷயத்த காட்டு ராஜா சிங்கத்துக்கிட்ட சொல்லிடுச்சு. ராஜா அவர்களே, நம்ம காட்டுக்குள்ள ஒரு மனிதன் வந்து நம்ம மரத்தை வெட்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நாம ஏதாவது பண்ணியாகணும். சிங்கம் ரொம்ப சோம்பேறியா இருந்தது. இந்த பிரச்சனைய கண்டுக்கல. ஒரு மனிதனால எத்தனை மரத்தை தூக்கிக்கிட்டு போக முடியும்? எடுத்துக்கிட்டு போகட்டும், நமக்கு காட்டுல மரத்துக்கு என்ன குறைச்சல்? இப்படி சொல்லிட்டு சிங்கம் தூங்கிடுச்சு. அடுத்த நாள் முயல் திரும்ப அதே மனிதனை இன்னொரு மரத்தை வெட்டுறத பார்த்தது. அச்சிச்சோ, என்ன இது, இவன் இன்னொரு மரத்தை வெட்டிட்டு இருக்கான். முயல் சிங்கத்துக்கிட்ட போச்சு. ராஜா அவர்களே, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம காட்டுல மரங்களே இல்லாம போய்விடும். அதே மனிதன் இன்னைக்கு இன்னொரு மரத்தை வெட்டிட்டு இருக்கான். நீ மறுபடியும் வந்துட்டியா? ஒரு மனிதனால நம்ம காட்டுக்கு ஒரு நஷ்டமும் வராது. நீ இங்கிருந்து போ, என தூங்க விடு. இது என்னோட ஓய்வு எடுக்கிற நேரம். தினமும் அந்த மனிதன் வந்தாங்க. மரங்களை வெட்டி எடுத்துக்கிட்டு போனாங்க. முயலுக்கு ரொம்ப கவலையா இருந்தது. ராஜா கிட்ட பலம் இருக்கு, ஆனா புத்தி இல்ல. நான் தான் ஏதாவது பண்ணணும். அடுத்த நாள் முயல் ஒரு திட்டம் போட்டு சிங்கத்துக்கிட்ட போச்சு. இனிமே இந்த காட்டுக்கு உங்க சேவை தேவையில்லை. புதிய ராஜா வரப்போறாங்க. என்ன சொன்ன? புதிய ராஜாவா? இந்த காட்டுக்கு நான் தான் ராஜா, வேற யாரும் இல்ல. நீ ஏன் அப்படி சொன்ன? நான் என்ன சொல்லுவேன்? உங்ககிட்ட நான் என்ன சொல்லுவேன் ராஜா? உங்களுக்கு விஷயம் தெரியாது போல இருக்கு. மரத்தை எல்லாம் வெட்டின அதே மனிதன் தான் இப்ப ராஜா ஆயிட்டான். அவன் நேத்து தான் என்கிட்ட சொன்னான், அவன் தான் இனிமே ராஜான்னு. இந்த காட்டுல எந்த சிங்க ராஜாவும் இல்லைன்னு அவன் நினைக்கிறான். இருந்திருந்தா இத்தனை மரத்தை வெட்டி இருக்க முடியுமான்னு கேட்டான். அவ்வளவு தைரியமா அவனுக்கு? வா, இப்பவே நான் யாருன்னு காமிக்கிறேன். புத்திசாலி முயலோட திட்டம் வெற்றி அடைந்தது. சிங்கம் வேகமா ஓடி ஓடி அந்த மனிதன் கிட்ட வந்துருச்சு. பாவம், அந்த மனிதன் மரத்தை பாதியிலே விட்டுட்டு உயிருக்கு பயந்து ஓடியே போயிட்டான். திரும்ப காட்டுக்குள்ள வரவே இல்லை. பாம்பாட்டியின் கனவு. ஒரு நாள் ஒரு காட்டுல ஒரு பாம்பாட்டி பாம்பை தேடிட்டு இருந்தாங்க.
நான் வெறும் கையோட திரும்பி போக மாட்டேன். எவ்வளவு பெரிய காட்டு இது! கண்டிப்பா ஏதோ ஒரு பாம்பு எனக்கு கிடைச்சிரும். பாம்பாட்டி வாசிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஸ்வரத்தை கேட்டு பக்கத்துல இருந்து மரத்துக்கு மேல 2 பாம்புகள் கீழே இறங்கிடுச்சு. பாம்பாட்டி கிட்ட வந்து ஆட ஆரம்பிச்சுது. இவ்வளவு சீக்கிரமா பாம்பு கிடைச்சிடுச்சுன்னு பாம்பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கலக்கிட்டேன், 2 பாம்பு, இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். பாம்பாட்டி 2 பாம்பையும் கூடுக்குள்ள பிடிச்சு வச்சாங்க. பாம்பாட்டி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. மனசுக்குள்ள உற்சாகமா இருந்தது. அவங்க யோசிச்சாங்க, நான் 2ஐயும் வித்துட்டா எனக்கு நிறைய பணம் கிடைக்கும், அப்புறம் கொண்டாட்டம் தான். பாம்பாட்டி எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்கன்னா அதை வார்த்தையால சொல்ல முடியல. வேக வேகமா போயிட்டு இருந்தாங்க. சீக்கிரமா போய் சேர்ந்துடணும். பாம்புகளோட விஷம் எல்லாம் எடுத்துட்டு என்னோட காவலில் வச்சுக்கிட்டு நான் யாருன்னு காமிக்கிறேன். அப்புறம் எனக்கு என்ன வேணுமோ பாம்புகள் பண்ணிதான் ஆகணும். இந்த சந்தோஷத்துல பாம்பாட்டி இன்னும் வேகமா நடக்க ஆரம்பிச்சாங்க. போய்கிட்டு இருக்கும்போது வழியில கால் ஒரு கல்லு மேல பட்டு கீழே விழுந்துட்டாங்க. யோசனையில இருந்ததுனால அவங்களோட கவனம் பாதையில இல்ல. அம்மாடியோ, நல்லா அடி விழுந்துருச்சு. அட, என் பாம்புகள் எங்க போயிடுச்சு? பாம்பாட்டி சந்தோஷத்துல பிடிச்சு வச்ச 2 பாம்புகளையும் தொலைச்சிட்டாங்க. அச்சச்சோ, நான் என்ன பண்ணுவேன்? நான் இன்னைக்கு 2 பாம்புகளை பிடிச்சேன், ஆனா முட்டாள்தனமா 2ஐயும் தொலைச்சிட்டேன். பாம்புகள் ரொம்ப புத்திசாலியாக இருந்தது. வாய்ப்பு கிடைச்ச உடனே அங்கிருந்து ஓடி மரத்துக்கு மேல ஏறி பாதுகாப்பா தப்பிச்சிடுச்சு. பாவம் அந்த பாம்பாட்டி பிடிச்சு வச்ச பாம்பு கிட்ட தோத்து போயிட்டாங்க. என்ன பண்ணிட்டேன்? இன்னைக்கு எனக்கு ரொம்ப கெட்ட நாள். ஒரு மரத்துல ஒரு குயில் அதனுடைய முட்டைகளோட வாழ்ந்தது. ஒரு நாள் குஞ்சுகளுக்கு உணவு கொடுக்க ரொம்ப தூரம் பறந்து போச்சு. வழியில கடும் மழை பெய்ய ஆரம்பிச்சுது. குயில் நல்லா நனைந்தது. எங்கேயாவது கொஞ்ச நேரம் உட்கார்ந்து என்னுடைய ரெக்கைகளை காய வைக்கணும், இல்லைன்னா பறக்கிறது கஷ்டமாயிடும். நான் சீக்கிரமா என் குஞ்சுகள் கிட்ட போய் சேரணும். அந்த சமயம் குயில் ஒரு மரத்துக்கிட்ட வந்தது. மாங்காய் மரம் ஐயா, எனக்கு உதவி பண்ண முடியுமா? நான் ரொம்ப நனைந்துட்டேன், சோர்வாக இருக்கு. நான் கொஞ்ச நேரம் உங்க பக்கத்துல உட்காரலாமா? என்னோட ரெக்கைகளை காய வச்சுட்டு போயிடுறேன். ஆஹாஹாஹாஹா, இங்கிருந்து போயிடு. எனக்கு எல்லாம் தெரியும். உன்னோட பார்வை என்னோட இனிப்பான மாங்காய் மேல தானே இருக்கு. நீ இங்கிருந்து போயிடு இப்பவே. பாவம் அந்த குயில் அங்கிருந்து போய் இன்னொரு மரத்துக்கிட்ட கேட்டது. பப்பாளி மரம் ஐயா, நான் உங்க மேல உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாமா? எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்கு. என்னோட இறக்கைகள் முழுசா நனைந்து இருக்கு. எனக்கு ரொம்ப குளிருது. இல்லை, மன்னிச்சிடுங்க. யாரையும் என் மேலே உட்கார விட எனக்கு பிடிக்காது. அதுவும் இல்லாமல் என்னோட பப்பாளி பழங்கள் ரொம்ப இனிப்பாக இருக்கு. நீ சாப்பிட்டுட்டேன்னா எனக்கு கஷ்டமாயிடும். நீ இங்கிருந்து போயிட்டு வேற மரத்தில் உட்காந்துக்கோ. அழுத்து போய் குயில் அங்கிருந்து போயிடுச்சு. இன்னொரு மரத்துக்கிட்ட போச்சு. கசக்கும் வெப்ப மரம் ஐயா, கொஞ்ச நேரம் என்னை உன் மேல உட்கார விடுவியா? கொஞ்ச நேரம்தான். என்னோட குஞ்சுகள் தனியா இருக்கு. என்னோட இறக்கைகளை காய வச்சுட்டு அவங்க கிட்ட போய் ஆகணும். ஏன் முடியாது? வா வா என் தங்க குயிலே, தாராளமா வா. நீ கண்டிப்பா என் மேல உட்காரலாம். ஆனா என்ன மன்னிச்சிடு, உனக்கு சாப்பிட கொடுக்க என்கிட்ட பழங்கள் இல்லை. இதை கேட்டு
குயிலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மரத்து மேல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து குயில் அதனுடைய இறக்கைகளை காய வச்சு மரத்துக்கு நன்றி தெரிவிச்சது. உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வெப்பமரம் ஐயா, நீ எனக்கு பெரிய உதவி பண்ணிட்ட. இன்னிலிருந்து நான் உன்னை கசக்கும்னு சொல்லாம கருணையுள்ள வெப்பமரம்னு கூப்பிடுவேன். இப்படிதான் குயில் வெப்ப மரத்துக்கு நன்றி தெரிவிச்சது. அதனுடைய குஞ்சுகள் கிட்ட திரும்பி போயிடுச்சு. Please subscribe.